அதிகாலை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம திரைவிமர்சனத்தில் பார்க்க போறடைய படம் அல்ல, வெப் சீரிஸ். என்னன்னா எக்ஸாம். நம்ம ஸ்டேட்ல 38 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்கிற 107 சென்டர்ஸ்ல எக்ஸாம் நடக்க போகுது. இயக்குனர் சக்ரம் கலவாணி அந்த படம் எடுத்து பெரிய புகழ் பெற்ற ஒரு இயக்குனர், மண்வாசனை கூடிய படங்கள் எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர். அவர்கிட்ட இருந்து இப்படி ஒரு வித்தியாசமான வெப் சீரிஸை நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அதே ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. வெப் சீரிஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். கம்யூனிசத்தில் ஒரு கவிதை ஒன்று உண்டு, உழைத்தால் உயரலாம். சரி, யார் உழைத்தால் யார் உயரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை ஒன்று உண்டு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது ஒருத்தங்க உழைத்தாங்கன்னா அந்த ஊதியம் வந்து அவங்களுக்கு தான் போய் சேரணும். உழைப்பு ஒரு பக்கம், ஊதியம் ஒரு பக்கம் இருக்கக்கூடாது. இது அப்படியே நம்ம படிப்புக்கு சொல்லலாம். படிப்பு ஒரு பக்கமும் பலன் ஒரு பக்கம் இருக்கவே கூடாது. டிஎன்பிசி எக்ஸாமில் நிறைய குளறுபடிகள் இப்போ கூட பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீட்டில் வந்து இப்போ நீட் எக்ஸாமில் பெரிய ஸ்கேம் நடந்து அதுக்காக உழைப்பு போட்ட மாணவர்கள்லாம் பெரிய மன வருத்தத்தில் இருக்காங்க. நம்ம உழைச்சதெல்லாம் அப்படி வீணாக போகுது அப்படின்ட்டு, படித்ததெல்லாம் வீணாக போகுது அப்படின்ட்டு. அதை மாதிரி ரொம்ப எளிய குடும்ப பின்னணியிலேருந்து ஒருத்தங்க டிஎன்பிசி எக்ஸாமில் ஜெயிச்சு நம்ம பெரிய ஆளாகணும், நம்ம ஊரை மாற்றணும், நம்ம வீட்டை மாற்றணும், சமூகத்தை மாற்றணும் ஆசையோடு வருவாங்க. அவங்களோட கனவுகள்லாம் யாரோ ஒருத்தங்க பணம் கொடுத்து அந்த கனவுகளை சிதைக்கும் போது எவ்வளோ பெரிய வலியை குடிக்கும், எவ்வளோ பெரிய வேதனையை கொடுக்கும், அதனால் எவ்வளோ பெரிய சீரழிவுகள் நிகழும் அப்படிங்கிறத இந்த வெப் சீரிஸில் வந்து பேச முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுக்காக முதல்ல அவங்களுக்கு ஒரு சல்யூட் கொடுத்துடலாம். இப்போ நம்ம கதையை வந்து பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணால் நம்ம அதிதி பாலன் அருவி படத்தில் நடித்தாங்க இல்லையா, அந்த அதிதி பாலன் வந்து டிஎஸ்பி பயங்கரமான ஆள். அவங்க தனியாக காரில் ஜாலியாக போயிட்டுருக்காங்க. பின்னாடி வந்து துஷாரா விஜயன் அவங்க மேலே கண்ணை வச்சு கடத்திடுறாங்க. கடத்திட்டு என்ன பண்ணுறாங்க, அதிதி பாலனுடைய ட்ரெஸ் எல்லாத்தையும் இவங்க போட்டுக்கிட்டு அவங்களோட ஐடி ப்ரூஃப்லாம் இவங்க மாற்றிக்கிட்டு நான் தான் டிஎஸ்பி அப்படின்னு சொல்லி ஒரு டிஎஸ்பி ஆள் மாறாட்டம் பண்ணுறாங்க. பண்ணி அவங்க வந்து டிஎஸ்பியாக வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பின்னாடி இயக்கக்கூடிய ஒரு சக்தியாக யார் இருக்காருன்னா, நம்ம பழைய நடிகர் அப்பாஸ் இருக்கார். ஏன் அதிதி பாலனுடைய டிஎஸ்பி வேஷத்தை இவங்க போட்டுக்கிட்டாங்க, இவங்களுக்கான காரணம் என்ன, துஷாரா விஜயன் யாரு, அப்பாஸ் இதை பின்னாடி உட்காந்து மோட்டிவேட் பண்ணியிருக்காரு, அதுக்கான நீடு என்ன அப்படின்றது தான் இந்த வெப் சீரிஸோட கதையாக பயணிக்குது. குருவி தலையில் பணங்கா வைத்த மாதிரி துஷாரா விஜயனுக்கு பெரிய அளவில் இந்த டிஎஸ்பி விடம் பொருந்தவில்லை என்றாலும் கூட பொருந்தவில்லை தான். ஆனால் பின்கதை ஒன்று வருது அவங்களுக்கு. ஒரு எளிய குடும்ப பின்னணியுடைய ஒரு பெண்ணாக அவங்க வர்றாங்க. அந்த இடத்துல அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக எமோஷனல் காட்சிலாம் வேறு லெவலில் இருந்துச்சு. அதிதி பாலன் சொல்லவே வேண்டாம், அட்டகாசம். சின்னதாக புள்ளி வச்சா கூட அங்கே கோடு போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு அருமையான நடிகை. இந்த சீரீஸ்லேயே நல்லா நடிச்சிருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு கொஞ்சம் வெயிட்டேஜ் கூட்டியிருக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணுச்சுது. அப்பாஸ் நிச்சயமாக ஒரு பாசிட்டிவான கேரக்டர் அவருக்கு. அந்த பாசிட்டிவான கேரக்டரோட தன்மை உணர்ந்து அவ்வளோ அற்புதமாக அவர் நடிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நம்ம அடிக்கடி கொஞ்சம் இந்த மாதிரி கேரக்டரில் அவரை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ நல்ல எஃபர்ட் போட்டிருந்தாரு, நல்லா நடிச்சிருந்தாரு. வில்லனாக வரக்கூடிய ஒரு இளம் நடிகர், அவருடைய நடிப்பும் எந்த இடத்துலையும் பெரிய அளவில் துருத்தாமல் இருந்துச்சு. அவருடைய முன்கதையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. நமக்கு என்ன இதில் ஒரு சின்ன கேள்வி வருதுன்னா, ரொம்ப எளிய பின்னணியிலேருந்து ஒரு பிள்ளை வர்றான், அவனுக்கு வந்து ஒரு தோல்வி நிகழ்ந்துருது, உடனே அவன் நெகட்டிவாக மாறிடுறான் அப்படின்ற மாதிரியான கதைகள் மேலே நமக்கு தனிப்பட்ட முறையில் பெரிய விருப்பம் கிடையாது. ஏன்னா எளிய பின்னணியில் இருந்து வரவங்களுக்கு ஒரு மனநிலை இருக்கும், நம்ம கஷ்டப்பட்டுட்டோம், நம்ம ஏன் பிறரை கஷ்டப்படுத்தணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை இருக்கும். அப்படி இருக்கவங்களாக தான் அவங்கள படைக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய தனிப்பட்ட எதிர்பார்ப்பு. நம்ம சாம் சிஎஸ் சார் வந்து எப்போதுமே அவர் மேலே ஒரு விமர்சனம் வைப்பாங்க எல்லாரும், அதிகமாக இரைச்சல் அதிகமாக இருக்கும் பேக்ரவுண்ட் மியூசிக்கில். அது முக்கியமாக அந்த மாதிரி ஒரு த்ரில்லராக ஒரு சீரீஸ் போதுன்னா அதில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ணுவார் அப்படின்ற மாதிரி நிறையா சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதை எல்லாத்தையும் இதில் வந்து அடைச்சிருக்காரு. நம்ம அழகாக எமோஷ்னலான ஒரு மியூசிக் போட்டிருக்காரு. அது நிறைய இடத்துல நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபர் பொறுத்த வரைக்கும் மாதேஷ் மாணிக்கம், அவருடைய சினிமாட்டோகிராஃபியும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைட்டிங் செட் பண்ணி ரொம்ப அழகான மேக்கிங் இருந்துச்சு. முக்கியமாக அந்த கொடைக்கானல், ஊட்டி இந்த மாதிரி மலை பிரதேசங்களில் தான் அந்த சீரீஸ் எடுக்கப்பட்டிருக்கு. பேரெல்லாம் மாற்றிருக்காங்க, ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது. குறிப்பாக ஆவின்களில் கூட கோவின் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த பஞ்சாயத்தில் நம்ம மாட்டிடக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. அந்த சினிமாட்டோகிராஃபி ரொம்ப ரசிக்க முடிஞ்சுது. திரைக்கதையை பொறுத்த வரைக்கும் என்ன இதில் எனக்கு பர்சனலாக என்ன தோணுச்சுன்னா, இன்றைய நவீன யுகத்தில் அது எப்படிப்பா ஒரு டிஜிபியை வந்து அப்படி மாற்றி இன்னொருத்தங்க இவங்க டிஜிபியில் நான் தான் டிஜிபின்னு சொல்லி எப்படி ஏமாற்ற முடியும் இந்த சட்டத்தையும் இந்த மக்களையும்? ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஏன்னா இவங்க டிஜிபியாக பொறுப்பேற்றிருக்காங்கன்னு சொன்ன உடனே ஒரு பையன் என்ன பண்ணுவான், இன்ஸ்டாவோட அவங்க ஐடியை தேடுவான், அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்பான். இந்த மாதிரியான முதல் லாஜிக்கே இந்த மாதிரி நம்மளுக்கு மனசுக்குள்ள ஸ்ட்ராங்காக இறங்கிட்டதுனால இந்த சீரீஸோட நம்மளால் முழுமையாக பயணிக்க முடியல. இருந்தாலும் கூட அங்கங்கே வச்ச சின்ன சின்ன எமோஷனல் காட்சிகள் வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. குறிப்பாக அப்பாஸுடைய கேரக்டர் வந்து ஒரு நல்ல ஒரு வெயிட்டேஜ் கொடுத்துச்சு.
இன்னும் அதிகார மட்டத்தில் நிறைய நேர்மையாளர்கள் இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு ஆறுதலையும் இந்த கேரக்டர் நமக்கு கொடுத்துச்சுங்கிறத நம்ம பார்க்கணும். ஆனால் அந்த மெயின் லாஜிக்கில் நமக்கு கொஞ்சம் அப்படி எரர் வந்ததுனால அடுத்தடுத்துல வந்து இன்னும் கரெக்டாக கொண்டு போக நம்மளால் கனெக்ட் ஆகி போக முடியல. குறிப்பாக இது வந்து ஒரு வெப் சீரிஸ்க்கான கண்டென்ட் மாதிரியே தோணலை. அவர் ஒரு சினிமா திரைப்பட இயக்குனர் அப்படிங்கிறதுனால அதுலேயே ஊறி போனவர்ன்றதுனால இது ஒரு வெப் சீரிஸாக கன்வெர்ட் பண்ணால் நிறைய சிரமப்பட்டாரோ அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுச்சுது. ஒரு நல்ல படமாக எடுத்திருந்தால் ரொம்ப சிறப்பாக வந்திருக்குங்கிறது நம்மளுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன். இருந்தாலும் ஒரு நல்ல மெசேஜ் இதில் சொல்லியிருக்காங்க. சொல்ல வேண்டிய மெசேஜ். இப்போ கூட நீட்டில் ஸ்கேம் நடந்ததை பார்த்தோம். இந்த மாதிரியான ஸ்கேம், இந்த மாதிரியான இதெல்லாம் படிப்பு விஷயத்தில் நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அலாரத்தை கொடுத்ததுனால இந்த எக்ஸாமுக்கு வந்து நம்ம பாஸ் மார்க் போடலாம். நன்றி, வணக்கம்.